ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம வாழைக்கெல்லாம் கட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த வாழைக்காய் மேலே நமக்கு ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி கலர் நமக்கு மாறிடுங்க. அந்த மாதிரி நமக்கு கலர் மாறாமல் இருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாழைக்காயை நீங்கள் எப்போதும் போல் கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு சம்பளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் தயிர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லை நீங்கள் மோருமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வாழைக்காய் சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் க்ளீன் பண்ணி பாருங்கள். வாழைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு வாழைக்காய் கருத்துமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்திலாம் செஞ்சு சூடாக எடுத்து ஹாட் பாக்ஸில் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது என்ன, நம்ம சப்பாத்தி சூடாக போட்டு வைக்கும்போது ஹாட் பாக்ஸுக்குள்ளே நமக்கு தண்ணி இறங்கணும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி இறங்காமல் இருக்க ஃபஸ்ட்டு ஹாட் பாக்ஸில் ஒரு காட்டன் கிளாத்தை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கலாங்க. சப்பாத்தியில் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தி மேலே இது போல் நீங்கள் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆவி தன்மை சப்பாத்தி மேலே இறங்காமல் இருக்கும். சப்பாத்தியுமே நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள், இது போல் ஒரு பெரிய வாட்டர் கேன் எடுத்துருக்குங்க. இந்த வாட்டர் கேன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இது மேலே இருக்கிற கவர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற கவரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் தண்ணி ஊற்றி கேனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பழைய கத்தி எடுத்துகிட்டு கேஸில் நீங்கள் கத்தி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண கத்தியை இந்த வாட்டர் கேன் மேலே வச்சு இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கேனை நீங்கள் முழுமையாக கட் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் போல் மட்டை விட்டுட்டு மிச்சது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம கருவேப்பிலை நம்ம வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலை நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே கட் பண்ண வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை எடுத்துகிட்டு காம்போடவே எடுத்து நீங்கள் இந்த வாட்டர் கேன் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃபுல்லாகவே நீங்கள் கை வச்சு ஒட்டுக்க நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வாட்டர் கேனை இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜ் சைடில் வச்சு விட்டால் போதுங்க. நமக்கு ஒரு மாதத்துக்கு மேலே கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு கருவேப்பிலை காஞ்சியே போகாதுங்க, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை முக்கியமாக நமக்கு வாடி போகாது, காஞ்சி போகாது, ரொம்பவே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முதல் நாள் நீங்கள் எப்படி வாங்கி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் நமக்கு கருவேப்பிலை அப்படியே தாங்க இருக்கும். நான் முன்னாடியே பார்த்தேன், இதே மாதிரி பாட்டில் உள்ளுக்குள்ளே நான் கொத்தமல்லி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு நான் ஸ்டோர் பண்ணுறேன். நமக்கு ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுட்டு அடித்தட்டு இட்லியில் நம்ம எப்போதும் போல் மாவு ஊற்றி வச்சு வேக வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஊற்றி வைக்கும்போது நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தட்டுக்குள்ளே அடித்தட்டுக்குள்ளே தண்ணி இறங்கி நமக்கு இட்லி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்லி பாத்திரம் முள்ளுக்குள்ளே தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடித்தட்டு இட்லி எப்போதும் போல் மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த மூடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இது போல் ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மேல் தட்டு மாவை ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 10-8 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நமக்கு இட்லி ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இப்போ நமக்கு மேல் தட்டு இட்லியில் ஒரு சொட்டோட தண்ணி நமக்கு இறங்கும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேல் தட்டிட்டு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சிடலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கீழ் தட்டு இட்லி மேலே ஒரு மூடி நம்ம மூடணும் இல்லையா, அந்த மூடி மேலே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு ஓரம் போயிடுங்க. இப்போ நீங்களே பாருங்கள் இந்த இட்லி மேலே நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி இறங்கவே கிடையாது. இட்லி நமக்கு குழஞ்சியாக போகலை, ரொம்ப சூப்பராக நமக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம இந்த இட்லி பிளேட்டை எடுத்துகிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நமக்கு அடித்தட்டு இட்லி இது மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி இறங்காது. இட்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவெல்லாம் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த மாவில் நம்ம செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட் நமக்கு மாவு கொஞ்சமாக மீந்து போயிடுங்க, அப்படிலாம் நமக்கு புளிச்சு போயிடுங்க. அந்த மாதிரி மாவை நம்ம கீழே ஊற்றிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஊற்றாமல் இது போல் நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கரண்டிலுக்கு மட்டும் மாவு எடுத்து ஒரு கப்புக்குள்ளே வச்சுக்கிட்டுங்க. இந்த கப்புக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க விம் ஜெல்லில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துணியில் துவைக்க லிக்விட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த லிக்விடு நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் லிக்விட் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் துணி போட்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம விம் ஜெல்லு லிக்விட் ரெண்டுமே நீங்கள் செய்ததுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு புளிச்சு போன மாவு அப்புறம் விம் ஜெல்லு லிக்விடு ஃபுல்லாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓர் இருக்கட்டுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்க்லாம் இருக்குது இல்லையா, அந்த சிங்க் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே சிங்க்கு உள்ளுக்குள்ளே நமக்கு சோப்பு கரை உப்பு கரை எல்லாமே நமக்கு படிஞ்சிருங்க. அந்த மாதிரி படிஞ்சிருந்துச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சிங்க்கை நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சோப்பு கரை உப்பு கரையாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிங்க்கு உள்ள இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது உள்ள இருக்கிற ஜல்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு எல்லா பக்கம் நீங்கள் இந்த மாவை ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே இந்த சிங்க்கு ஃபுல்லாகவும் ஓரங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் அந்த கப்புக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு டைம் நீங்கள் நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஸ்க்ரப் வச்சு கை வச்சு எல்லா பக்கம் தேய்ச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி ப்ரஷ் எடுத்துக்கேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த சிங்க் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விடுங்களாங்க. இந்த மாதிரி நம்ம லைட்டாக மாவு நம்ம தேய்க்கும் போதே நமக்கு அழுக்கெல்லாம் ரொம்ப க்ளீனாகிறது நம்ம பார்க்க முடியுங்க. இப்போ நம்ம சிங்கை சுற்றியும் எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. சிங்கில் எங்கே உப்பு கரை அதிகமாக இருக்கோ எங்கே சோப்பு கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிங்கை சுற்றின டைல்ஸ்கெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த டைல்ஸுமே நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் ஸ்க்ரப் வச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. நான் இப்போ 10 நிமிஷம் கழித்து நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி திருப்பிக்கலாங்க. தண்ணி திருப்பிட்டு ஒரு கப் வச்சு தண்ணி ஊற்றி சிங்க்கு ஃபுல்லாகவும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாங்க.
பாருங்கள் நம்ம வாஷ் பண்ண அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம சிங்கை சுற்றியும் எல்லா பக்கம் தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் சிங்க்கு நமக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போதுமே இப்போ பார்க்கும்போதுமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். ஏன்னா சிங்க்கு பார்க்கவே நல்லா பளபளன்னு நமக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.